வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் சென்னையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சியை பற்றி தொடர்ந்து இந்த நாட்களில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சென்னை புத்தக கண்காட்சியினுடைய நிறைவு நாள். தொடர்ந்து 13 நாட்களுக்கு மேலாக நடந்த இந்த மாபெரும் கொண்டாட்டம், அறிவு திருவிழா இன்றோடு நிறைவு பெறுகிறது. என்னை போன்ற எழுத்தாளர்களுக்கு, பதிப்பாளர்களுக்கு, இந்த கண்காட்சியோடு இயைந்து நின்றவர்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் எண்ணற்ற வாசகர்களின் அன்பை பெற்றவர்களுக்கு இந்த நாள் மனதை கனத்து போக செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. நான் தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சிகளில் பங்கேற்கிறேன், வாசகர்களை சந்திக்கிறேன். ஆனாலும் சென்னை புத்தக கண்காட்சி ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்துவதை பார்க்க முடிகிறது. சந்தித்த முகங்கள் மனதில் நிற்கின்றன. நடந்த நிகழ்வுகள், புத்தக வெளியீடுகள், எவ்வளவு புத்தகங்கள் இந்த சென்னை புத்தக கண்காட்சியை ஒட்டி வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதை பாருங்கள். முகநூல் போன்ற சமூக ஊடகங்களை திறந்தால் எப்போதும் புத்தக வெளியீட்டு விழா அழைப்பிதழ்கள் இந்த 2-3 வாரங்களாக இருப்பதை பார்த்தோம். ஏராளமான புத்தகங்களுடைய அட்டைப்படங்கள், அதேபோல் யூடியூப்பில் ஏராளமான புத்தக வெளியீட்டு விழா உரைகள், இப்படி ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இந்த 13 நாட்களும் இந்த திருவிழா நடந்து முடிந்திருக்கிறது. அரசினுடைய பேராதரவுடன் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்த இந்த புத்தக திருவிழா ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்தது என்று சொல்லலாம். உண்மையில் இந்த புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்ட புத்தகங்கள், சந்தித்த மனிதர்கள் பல அனுபவங்களை தந்தன. அதில் ஒன்று, புத்தகங்கள் எல்லாம் இனிமேல் யார் படிக்கப் போகிறார்கள், புத்தகங்கள் அழிந்துவிடும் என்றெல்லாம் தொடர்ந்து புத்தகங்களே படிக்காதவர்கள் பேசுவதை நாம் பார்த்திருக்கிறோம். புத்தகங்கள் எப்படி அழியும்? புத்தகங்கள் அழிகிறது என்று சொன்னால் சமூகத்தில் பண்பாடு அழிகிறது என்று பொருள், வரலாறு அழிகிறது என்று பொருள். இந்த அழிவுகளுக்கெல்லாம் எதிராக புத்தகங்கள் தான் தொடர்ந்து பண்பாட்டை பேணி வந்திருக்கின்றன, சிந்தனைகளை பேணி வந்திருக்கின்றன, கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றிருக்கின்றன. எந்த துறை சார்ந்தும் எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் அறிவை பரவலாக்குவதற்கு உதவி இருக்கின்றன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் சில தனி மனிதர்கள், சில மேதைகள், சில படைப்பாளிகள் வாழ்க்கையை பற்றி, சமூகத்தை பற்றி, அறிவியலை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி அவர்கள் சொன்ன சிந்தனைகள் எல்லாம் இன்றைக்கு புத்தகங்களாக எங்கும் பரவி நிற்கின்றன. ஒரு மிகப்பெரிய பல்லாயிரம் அறிவு விளக்குகளை ஏற்றி வைத்து ஒரு மிகப்பெரிய பிரகாசத்தின் கீழ் நின்று கொண்டிருப்பது போல இந்த 13 நாட்களும் நாம் சென்னை புத்தக கண்காட்சியில் நின்று கொண்டிருந்தோம். இந்த நிறைவு நாளில் இதுவரைக்கும் செல்லாதவர்கள் ஒரு முறை தவறாமல் நந்தனம் YMCA மைதானத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சிக்கு செல்லுங்கள். ஏனென்றால் இந்த அனுபவத்தை சென்னையில் பெறுவதற்கு இன்னும் ஓராண்டிற்கு மேல் நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஓராண்டிற்கு பிறகுதான் உங்களுக்கு மீண்டும் இந்த அனுபவம் கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை இன்று தவற விடாதீர்கள். உங்கள் குழந்தைகளை அழைத்து செல்லுங்கள். முக்கியமாக இளைஞர்கள் இந்த புத்தக கண்காட்சியை பயன்படுத்த வேண்டும். அங்கு சென்று நீங்கள் உங்களுக்கான நூல்களை தேட வேண்டும். ஏனென்று கேட்டால், நம்முடைய சமூகத்தில் அறியாமை இருள் படிக்காதவர்கள் இருந்த காலத்தை விட படித்தவர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் அதிகமாகி இருக்கிறது. வெற்று கூச்சல்களும் வெற்று முழக்கங்களும் எங்கும் நிரம்பி இருக்கின்றன. இது போலிகளை அடையாளம் கண்டு கொள்வதற்கும், நமக்கான உண்மையான அரசியலை அறிந்து கொள்வதற்கும் புத்தகங்கள் நமக்கு மிக மிக தேவை. இந்த புத்தக கண்காட்சியை நீங்கள் உங்களுடைய வருகையோடு நிறைவு செய்யுங்கள் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1952ஆம் ஆண்டு தமிழ் திரையுலகில் ஒரு புதிய திருப்பம் நேர்ந்தது. பராசக்தி என்று ஒரு படம் வெளிவந்தபோது அன்றைக்கு அந்த படத்திற்கு பெரிய எதிர்ப்பும் கிளம்பியது. அதாவது, ஒரு பகுத்தறிவு பேசும் படத்திற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் பராசக்தி என்று பெயர் வைத்திருந்தார். பாவலர் பாலசுந்தரம் அவர்கள் எழுதிய நாடகத்தினுடைய திரை வடிவம்தான் அந்த படம். அதனை தடை செய்ய வேண்டும் என்று பலரும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அது குறித்து மறைந்த MSS பாண்டியன் அவர்கள் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி என்கிற இதழில் 1991ஆவது ஆண்டு அந்த படத்துக்கு எழுந்த எதிர்ப்புகளும்
எல்லா எதிர்ப்புகளையும் கடந்து அந்த படம் பெற்ற வெற்றியும் என்ன என்பதை விளக்கி எழுதியிருந்தார். இப்போது 73 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இன்னொரு பராசக்தி வந்திருக்கிறது. இந்த பராசக்தியும் அந்த பழைய படத்தின் அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை மக்களிடத்தில் பெற்றிருக்கிறது. திரைப்படம் வெளியான 2 நாள்களுக்குள்ளாக 50 கோடிக்கும் மேலாக பணம் வந்திருக்கிறது என்பது ஒரு தனி சாதனை என்று தான் சொல்ல வேண்டும். பராசக்தி பரம் என்பதே பரபிரம்மம் என்று சொல்லுவது போல இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி என்கிற பொருளிலே தான் அந்த படத்திலாவது அப்படி ஒரு பராசக்தி, ஒரு கோயில், அது போன்றவைகள் வைத்துக்கொண்டு அந்த கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொள்ளைக்காரர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எதிர்க்கிறேன் என்று அந்த பராசக்தியின் ஹீரோ பேசுவார். இந்த படத்தில் அப்படி கோயில் கூட எதுவும் இல்லை. ஆனாலும் அந்த பழைய பராசக்தியிலிருந்து ஒரு காட்சி வருகிறது. எனவே பராசக்தி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் இந்த பெயர் ஒரு எழுச்சியை தருகிறது. எப்படி என்று கேட்டால், இது 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றிய கதை. அதுவும் பொள்ளாச்சி என்கிற ஒரு நகரத்தில் நடந்த கதை. பொள்ளாச்சியிலே மக்களினுடைய எழுச்சி காவலர்களாலும் எதிர்பார்க்கப்படாத, அரசினாலும் எதிர்பார்க்கப்படாத ஒன்று. காவல்துறையினால் அதை கட்டுப்படுத்த முடியாத போது தமிழ்நாட்டிலேயே இராணுவம் வந்து போராட்டத்தை அடக்க முயற்சி செய்தது 65ஆம் ஆண்டு பொள்ளாச்சியிலே தான். அந்த போராட்டம் எப்படி தொடங்கிற்று? எல்லா இடங்களிலும் இந்தி எழுத்துக்களை அழித்து கொண்டிருந்தார்கள். அப்போது பொள்ளாச்சியிலே ஒரு அஞ்சல் நிலையம் முதல் மாடியிலே இருந்தது. போவதற்கான கதவுகளை சாத்தி விட்டார்கள். மாணவர்கள் கீழே குனிந்து கொண்டார்கள். அவர்கள் மீது மாணவர்கள் ஏறினார்கள். அவர்களுக்கு மீது ஒரு மாணவன் 14 வயது ஏறி அந்த அஞ்சல் நிலையத்தினுடைய இந்தி எழுத்துக்களை தார் கொண்டு அழிக்கப் போன போது அங்கே இருந்த காவல்துறையினர் கடுமையாக எச்சரிக்கை விட்டார்கள். நீங்கள் அந்த எழுத்துக்களை யாராவது அழித்தால் துப்பாக்கியால் சுட்டு விடுவோம் என்றார்கள். அந்த 14 வயது சிறுவன் துப்பாக்கிக்கு மார்பு காட்டி அந்த இடத்தில் நின்று அந்த எழுத்தை அழித்தான். அவனை சுட்டு விட்டார்கள். அந்த பையன் மேலே இருந்து கீழே விழுந்தான். அப்போதுதான் புரட்சி கீழே இருந்து மேலே எழுந்தது. அந்த மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய கொதிப்பு உண்டாயிற்று. மக்களை காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை. வெறும் மாணவர்களின் போராட்டமாக இருந்தது மக்களின் போராட்டமாக வடிவெடுத்தது. எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், பல கட்டிடங்கள் தீப்பற்றி எரிந்தன, காவல் நிலையங்கள் தாக்கப்பட்டன. மிக கடுமையான ஒரு நிகழ்வினை சொல்ல வேண்டுமென்றால், அந்த இளைஞனை சுட்டு கொன்ற காவல் அதிகாரியை மக்கள் உயிரோடு கொளுத்தி விட்டார்கள். அவ்வளவு பெரிய கலவரம். அதற்கு பிறகுதான் பொள்ளாச்சிக்கு இராணுவம் வரவழைக்கப்பட்டது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இன்றைக்கும் திமுகவிலே பலர் இருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை வரலாற்றி அடுத்த தலைமுறைக்கு கடத்தி இருக்கிற இன்றைய பராசக்தி பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பது வரலாற்று தன் உணர்வை இந்த சமூகம், தமிழ் சமூகம் இழந்து விடவில்லை என்பதை காட்டுகிறது. தமிழ் மொழி இன உணர்ச்சியை இந்த மண்ணில் விதைத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் பின்னணியிலே இருந்து அதனை நடத்திய மாணவர்கள்தான் என்பதை இந்த பராசக்தி படம் அன்றைக்கும் உணர்த்தியது, இன்றைக்கும் உணர்த்துகிறது. இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது
நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுதுதான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்த உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது.
அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால் மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே அவர் எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவர் அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ் இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.